நம்முடைய எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஏகாதசின்னு சொல்லலாம். ராவணேஸ்வரன் உன்னை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எப்படி பெற்றான்னா தீவிரமான சிவபக்தியால் பெற்றான். இப்போ அவனை நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மத்தியானம் ஒருவேளை அன்னத்தை சாப்பிடணும். காலை உணவு என்பது பார்த்தீங்கன்னா பால், அந்த மாதிரி பழரசங்கள் அதை எடுத்துக்கலாம். மாத்திரு தோஷம் விலகும், அதாவது உடல் சார்ந்த பிணிகள் அனைத்தும் நீங்கும். உண்மையான ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சாரி நினைச்சான்னா அவனால் எல்லாமே பண்ண முடியும் சொல்லுது சாஸ்திரம். தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் பரத்ராஜ் சுவாமிகள், ஜோதிடர், சித்த மருத்துவர் மற்றும் அர்ச்சகர். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜூலை 11ஆம் தேதி வரப்போகும் யோகினி ஏகாதசி அன்று நாம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பக்தர்களுக்கு விளக்க முடியுமா சார்? இந்த யோகினி ஏகாதசின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஏகாதசின்னு சொல்லலாம். இந்த ஏகாதசியுடைய பெரிய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, லங்காபுரி, அதாவது சொல்லக்கூடிய இலங்கை மாநகரை முதல்ல குபேரன் தான் ஆட்சி பண்ணுறார். குபேரனுடைய இடம்தான் அந்த இலங்கை. இந்த இலங்கையை குபேரன் ஆட்சி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ராவணேஸ்வரன், அதாவது ராவணன் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சொந்த அண்ணன் தம்பிகள். குபேரனுடைய தம்பி ராவணன், அம்மா வேற, அப்பா ஒரே ஆட்கள். அதாவது அதிதிக்கு பிறந்தவர் பார்த்தீங்கன்னா குபேரன், மாயைக்கு பிறந்தவர் பார்த்தீங்கன்னா ராவணேஸ்வரன். அப்பா ஒரே ஆள்ன்றதுனால இவங்க ரெண்டு பேர் இந்த சித்தி பசங்க அந்த மாதிரியான சில சச்சரவுகள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, குபேரன் இலங்கையை நல்லா கட்டுறார், ஒரு அற்புதமான தீவாக உருவாக்குறார். தன்னை சுற்றிலும் மிகப்பெரிய கடல் சூழ்ந்து ரத்தினங்கள்லாம் கொண்டு, அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நிறைய ரத்தின கற்கள் வியாபாரம் சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் நிறைய ரத்தின கற்கள் கிடைக்கும். இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். இந்த குபேரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் ராவணேஸ்வரன் போர் புரிஞ்சு ஜெயிச்சிடுறார். இவரை ஜெயிச்சுட்டு இவர் சரி இந்த பூலோகத்தில் நம்ம இந்த இடத்த வச்சுருந்தா தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு விண்ணுகலத்தில் அமராவதின்னு ஒரு ஊரை உருவாக்கி அங்கே இடத்துல ஒரு அரசாங்கம் பண்ணுறாரு குபேரன். அவருடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா சுகபிரம்மம், சுகமுனிவர்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கிளியுடைய முகத்தை கொண்ட ஒரு முனிவர் தான் சுகபிரம்மர்னு பேர். அந்த சுகமுனிவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொல்கிறார், இவன் ராவணேஸ்வரன் உன்னை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எப்படி பெற்றான்னா தீவிரமான சிவபக்தியால் பெற்றான். இப்போ அவனை நான் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீயும் தீவிரமான சிவபக்தியை மேற்கொள்ளு, டெய்லியும் சிவபூஜை பண்ணுன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அவருக்கு சிவபூஜைகளுடைய விதிகளை சொல்லி டெய்லியும் சிவபூஜைகளை பண்ண சொல்கிறார். அந்த சிவபூஜைக்காக குபேரன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தவனத்தையே வச்சிருக்கார். அந்த நந்தவனத்தில் முக்கியமான புஷ்பங்களில் சௌகந்திகா புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குது. அந்த சௌகந்திகா புஷ்பம் நிறைய பேருக்கு தெரியாது. வியாசராய தீர்த்தர் பிரதிஷ்டா பண்ண ஆஞ்சநேயர் கையில் எல்லாத்துலேயும் சௌகந்திகா புஷ்பம் இருக்கும். அதாவது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காக்கலூர் ஆஞ்சநேயர், போரூர் சிவவீர ஆஞ்சநேயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ்கோர்ஸ் பார்க்கக்கூடிய ஆஞ்சநேயர்ல வியாசராய தீர்த்தர், அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய குருநாதர் வியாசராய தீர்த்தர், அவர் பிரதிஷ்டை பண்ண ஆஞ்சநேயர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சௌகந்திகா புஷ்பம்னு இருக்கும். அவர் ராமர் பூஜைக்காக இந்த புஷ்பம் தேவலோகத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தார் சொல்லி அது ஒரு தனி வரலாறு. இப்போ இந்த புஷ்பத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம கமலம் மாதிரியே இருக்கும், அதி உன்னத வாசனை, அதாவது ரொம்ப வாசனை மிக்க ஒரு பூ. இதை என்ன பண்ணுறாருன்னா யக்ஷர்கள்னு பேர், குபேரனுடைய சிப்பந்திகளுடைய பேர் யக்ஷர்கள். இந்த யக்ஷகர்கள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யக்ஷனை நியமிக்கிறார். அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹேமந்தன்னு பேர். அந்த யக்ஷகன் பார்த்தீங்கன்னா இந்த குபேரனுடைய பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நந்தவனத்துக்கு இந்த ஹேமந்தன்னு சொல்லிட்டு, அவனுடைய மனைவி பேர் ஹேமமாலினின்னு பேர். ஹேமமாலினி, ஹேமந்தன், இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தைகள்லாம் நல்ல நுணுக்கமாக கவனிச்சுங்க. இந்த ஹேமந்தன் என்ன பண்ணுறான்னா டெய்லியுமே அந்த புஷ்பங்களை பறித்து கொண்டு போயிட்டு இவர் சிவபூஜைக்கு தயார் பண்ணி வைக்க வேண்டியது இவருடைய வேலை. இவர் தெளிவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆரம்ப நிலையில் போய் சிவபூஜையில் உட்காந்துட்டாருன்னா
சிப்பந்திகள் எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அவர் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த சிவபூஜையினுடைய நிமித்தங்களை மாற்ற மாட்டார். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த ஹேமந்தன் தன்னுடைய மனைவி ஹேமமாலியோட சேர்ந்து இந்த பூவோடைய வாசனைக்கு மயங்கி அவர் வந்து காம எண்ணங்களுக்கு ஈடுபடுறார். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூஜைக்கு தாமதமாகுது. என்ன காரணம்னு வேற ஒரு யக்ஷனை அனுப்ப, இவங்க இந்த ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது இதை பார்த்துட்டு அந்த யக்ஷன் குபேரன்கிட்ட சொல்கிறார். குபேரன் கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு 16 வகையான குண்ண நோய்கள், அதாவது வெண்குஷ்டம், வாத குஷ்டம், அந்த மாதிரி என்ன குண்ண நோய்கள் 16 வகையான நோய்கள் வரட்டும், அஷ்ட தரித்திரங்கள் வரட்டும் சொல்லி சபிச்சு பூலோகத்துக்கு அனுப்பிச்சிடுறார். இப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்க்கும்போது மார்க்கண்டேய பிரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேய மகர்ஷி அவர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இவங்கள பார்த்துட்டு இந்த உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, எதனால் இவ்வளோ ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஹேமமாலினி அப்படின்ற கூடிய அதனுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு குபேரனுடைய சிப்பந்திகள்னாங்க ஒரு நாள் ஆசைப்பட்டு தவறான முறையில் அந்த புஷ்பத்துடைய தன்மையை மாசுபடுத்தினால இந்த சாபத்தினால இந்த மாதிரி ஆயிட்டோன்னு சொல்லும்போது, இந்த இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்கும்போது, கடக மாசம்னு சொல்லக்கூடிய ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யோகினி ஏகாதசின்னு பேர். இந்த யோகினி ஏகாதசிக்கு விரத முறைகளை கடைபிடித்தால் இந்த நோய் குணமாகி அவனுக்கு வந்து எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும் சொல்லி சொல்றார். இப்போ இந்த நோய்க்கான காரணிகள் தெரிஞ்சு இந்த விரதத்தை நீங்களே நடத்தி கொடுங்க, எங்களால் வந்து உடல்நிலை பாதிப்பு இருந்தால் நீங்கள் நடத்தி கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் மேற்கொள்கிறார். இப்போ இந்த உடல்நிலை பாதிப்பு இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த யோகினி ஏகாதசியுடைய விரதம் எப்படி இருக்குன்றது சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தசமி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு, தசமி அன்னைக்கு காலையில் முன்னாள் தலை குளிச்சுட்டு, அன்னைக்கு மத்தியானம் ஒரு வேளை அன்னத்தை சாப்பிட்ணும். காலை உணவு என்பது பார்த்தீங்கன்னா, பால் அந்த மாதிரி பழரசங்கள் அதை எடுத்துக்கலாம். அதாவது ஜூஸ், பழரசன்றது ஜூஸ். மத்தியான உணவு சாப்பிட்லாம். இரவு கட்டாயம் டிஃபன் தான் சாப்பிட்ணும். அதாவது சாதம் சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது. மறுநாள் ஃபுல்லாமே அன்ன ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது. பழரசங்கள், பால் அதெல்லாம் சாப்பிட்லாம். அதுக்கு மறுநாள் துவாதசி தலிக்கை ஆராதனைன்னு சொல்லுவாங்க. அதாவது 16 வகையான காய்கறிகளை வைத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து பின்பு ஒரு 2 பேருக்காவது தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். பிரம்மச்சாரிகளுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு காலையில் உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தலிகை ஆராதனை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சுபிட்சங்களும் தீராத வியாதிகளும் தீரும்ன்றது சொல்லுது சாஸ்திரம். இப்போ இந்த ஹேமமாலினி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விரதத்தை மேற்கொண்டு அந்த சிறப்பாக முடிக்கும்போது மார்க்கண்டேய மகர்ஷி அந்த உணவை அருந்தையுடைய பலன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ரிஷியாகப்பட்டவர் அவங்க வீட்டில் உணவு அருந்தும்போது பலவிதமான நோய்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய புண்ணிய பலம் சேர்ந்து அவங்க வைகுண்ட பதவி அடைந்தார்கள்னு சொல்லுது இந்த யோகினி ஏகாதசியினுடைய கதை. இந்த யோகினி ஏகாதசியை நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அஸ்வின்யாதி தேவர்கள்னு சொல்லக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய கடவுள்களுடைய அனுகிரகம் முதல்ல கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தினுடைய இந்த வரக்கூடிய ஏகாதசி சந்திரனுடைய பரிபூர்ண கடாட்சம்ன்றதுனால மாத்ரு தோஷம் விலகும். அதாவது உடல் சார்ந்த பிணிகள் அனைத்தும் நீங்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சந்திரனுக்கு உண்டான நோய் வந்து பார்த்திங்கன்னா வீசிங், ஆஸ்மா, சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சந்திர தசை நடக்கும்போது ஒரு ஆளுக்கு வரக்கூடிய நோய், பிரதானமான நோயே என்னென்னா சளி தொந்தரவு தான் சந்திரனுடைய காரணம். இதனுடைய தோஷங்கள்லாம் நீங்கி ஒரு இன்பமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி சார். ரொம்ப அழகா, ரொம்ப விரிவா, விளக்கமா சொன்னீங்க. அதையும் பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் தானம் பண்ணணும்னு சொன்னீங்க சார். அதுல ஏதாவது பிரம்மச்சாரிகளுக்குனுடைய தானம்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுடைய அம்சமே வந்து பிரம்மச்சாரிகள் தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பித்ருக்காரியங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சிலருடைய இல்லங்களில் மாத்ருஸ்தானம், பித்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களில் வந்து கிரகஸ்தனையும் மகாவிஷ்ணுவுடைய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிகளுக்கே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்தில் 3 அடி மண் கேட்டு மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொண்ட அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய அவதாரம். இந்த பிரம்மச்சாரிக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டு. உண்மையான ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சாரி நினச்சான்னா அவனால் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லுது
சாஸ்திரம். திருமணமாகாத ஒரு திருமணம் ஆகாத பிரம்மச்சாரி, ஓகே திருமணம் கிடையாது, காதலும் செய்யக்கூடாது, பெண்ணுடைய ஆசை இல்லாத ஒரு நபர் தான் பிரம்மச்சாரி. காதல் வயப்பட்டாலே அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. ஒரு மனுஷன் ஒரு பெண்ணிடத்துல காதலை சொல்லிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருமணமானவர். இப்போ முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியை வந்து காந்தர்வ மனம் தான் புரியுது. அந்த மனத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தர்வ மனம். லவ் சொன்னாலே ஒரு விதமான திருமணம் தான் நம்மளுடைய மரபு சொல்லுது. ஸோ பிரம்மச்சாரிகளுக்கு தானம் செஞ்சா பிரம்மச்சாரிகளுக்கு தானம் செய்தால் பலன் வந்து பன்மடங்கு அதிகரிக்கும். இதை எல்லாருமே பண்ணலாமா இல்ல இதை பண்றதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா இல்ல சிறப்பான நேரம் அந்த மாதிரி? சிறப்பான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து ஒரு பிரம்மச்சாரிக்கு உணவு கொடுக்கறதோ, வஸ்திரங்களை கொடுக்கறதோ, ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து தரதோ, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பொருள் ஒரு வஸ்திரம் கொடுத்தாங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் சொல்லிட்டு ஒரு உடுப்புடைய வஸ்திரம் வந்து அவரால் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும். அவங்க வந்து வாங்கி தூக்கி ஒரு ஓரம் போட்டாங்கன்னா அது பலன் கிடையாது. அவங்க பயன்படுத்தணும். அவங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை கொடுக்கும்போது நமக்கு பலன் அதிகரிக்கும். நன்றி சார். மீண்டும் ஒரு அழகான நன்றி. நிகழ்ச்சியில உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்கோம்.